இங்கிலாந்து ராணி அவர்கள் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வருகிறார். அவர் தமிழகம் வந்தபொழுது இங்கு ஒரு திரைப்பிரபலத்தை சந்திக்க விரும்புகிறார். ராணியின் இந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் முயற்சி எடுக்கிறார். அந்த திரைப்பிரபலத்திடம் இதை தெரிவித்து சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த சந்திப்பு நிகழ்வின் போது முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் இங்கிலாந்து ராணியை பார்த்து, நீங்கள் இங்கிலாந்துக்கு ராணி, இவங்க இசை உலகத்துக்கே ராணி என அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய அந்த திரைப்பிரபலத்தின் பெயர்தான் KP சுந்தராம்பாள். 1935ஆம் ஆண்டு ஒரு திரைப்படத்தில் நடிக்க இவர் 1 லட்சம் ரூபாயை சம்பளமாக பெற்றிருக்கிறார். அப்பொழுது இது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. அப்பொழுது ஒரு பவுன் தங்கத்தின் விலை வெறும் 13 ரூபாய்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. KP சுந்தராம்பாள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்ற ஊரில் 1908ஆம் ஆண்டு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் கொடுமுடி பாலம்மாள் சுந்தராம்பாள் என்பதாகும். சிறுவயது முதல் இவருக்கு இயல்பாக பாடும் திறமை இருந்தது. தனது குடும்பத்தின் வறுமையை போக்க ரயில்களில் பாடி யாசகம் பெற்று வந்தார். இந்த செயல்பாடு இவரை நாடக உலகத்துக்கு அழைத்து சென்றது. நாடகத்துறையில் சிறு சிறு வேடங்களை நடிக்க தொடங்கியவர் முன்னணி வேடங்களை நடிக்கும் அளவுக்கு உயர்ந்தார். வள்ளி திருமணம், பவளக்கொடி, ஹரிச்சந்திரா போன்ற நாடகங்களை நடித்து முத்திரை பதித்தார். வள்ளி திருமணம் நாடகத்தில் தன்னுடன் இணைந்து நடித்த திரு SG கிட்டப்பாவை 1927ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இணைந்து பல நாடகங்களை நடித்து புகழ் பெற்றனர். இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்து சில வாரங்களுக்குள் இறந்து போனான். உடல்நலக்குறைவால் திரு SG கிட்டப்பா அவர்கள் 1933ஆம் ஆண்டு இறந்து போனார். அன்று முதல் மேடை நாடகங்களை நடிப்பதை கைவிட்டவர் ஒரு துறவி போல் வாழத் தொடங்கினார். பக்தி இசை நிகழ்ச்சிகளில் பாடி வந்தார். திரைப்படங்களில் பாடி நடிக்க வாய்ப்பு வந்தது. மணிமேகலை, ஔவையார், திருவிளையாடல், காரைக்கால் அம்மையார், கந்தன் கருணை ஆகிய படங்களில் முக்கிய கேரக்டர்களில் நடித்தார். திருவிளையாடல், கந்தன் கருணை ஆகிய படங்களில் ஔவையார் கேரக்டர் ஏற்று நடித்து ஔவையாராகவே வாழ்ந்தார். திரு மாயவரம் வேணு, திரு MT பார்த்தசாரதி, திரு பாரூர் S அனந்தராமன், திரு R சுதர்சனம், திரு KV மகாதேவன், திரு SM சுப்பையா நாயுடு, திரு TK ராமமூர்த்தி, திரு MS விஸ்வநாதன், திரு குன்னக்குடி வைத்தியநாதன் ஆகிய இசை அமைப்பாளர்களின் இசையில் பாடியுள்ளார். தனது கணவருடன் இணைந்து நமது நாட்டின் விடுதலைக்கும் தனது பங்களிப்பை செய்துள்ளார். நம் நாடு விடுதலை பெற்ற பின் 1951இல் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வென்று சாதித்து காட்டினார். இதன் மூலம் இந்திய சட்டமன்றத்தில் நுழைந்த முதல் திரைப்பட கலைஞர் என்ற பெருமையை பெற்றார். துணைவன் என்ற திரைப்படத்தில் பாடல் பாடியதற்காக இவருக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது. கலைகளுக்கு இவர் ஆற்றிய சேவையை கௌரவிக்கும் விதமாக 1970ஆம் ஆண்டு நமது இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருதை அளித்து சிறப்பித்தது. 1980ஆம் ஆண்டு KP சுந்தராம்பாள் சென்னையில் காலமானார். பொதுமக்கள் திரண்டு வந்து இவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அரசு மரியாதையுடன் இவரது உடல் கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் தனது திறமையால், உழைப்பால் இசை, நாடகம், திரைப்படம், அரசியல், ஆன்மீகம் என பயணித்து முத்திரை பதித்தவர் ஆவார். பாரதி சொன்ன புதுமைப்பெண் இவர் ஆவார்.